401 சார். ஸ்டேஷனை பார்த்துங்க. நான் வெளில போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே சார். என்ன தைரியம் தான் போலீஸ் மேலேயே கைய வைப்பேன். யார் உன்னை அனுப்புனதுன்னு கேட்டா சொல்ல மாட்டியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் வாயால நீயே சொல்லுவ பாரு. கான்ஸ்டபிள், இவனை தூக்கி செல்லுல போடுங்க. யாரு மேடம் இவன்? ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு போனீங்க, இவனோட வந்திருக்கீங்க. தலையில வர காயம் பட்டிருக்கேன் மேடம். இவனா? நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது என்னையவே கொல்ல பார்த்தேன். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, என்ன கொல்ல இவனை யார் அனுப்புனாங்கன்னு தான் தெரியல. ஏய், உன்னை நான் அடிச்சு உங்க அம்மா கிட்ட குடிச்ச பாலை வெளியே எடுத்தாவது உன்னை யார் அனுப்புனாங்கன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். இழுத்துட்டு போங்க உள்ள. ஓகே மேடம். போடா போடான்றல. போடா. என்னடா பறக்கற? போடா. 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 போடாங்கற. ஓ. அம்மா, போன்ல பேசின தம்பி சொன்ன தெரு இதுதான். நீங்க யார்கிட்டயாவது வீடு எங்க இருக்குன்னு விசாரிச்சு போயிடுங்க. நானும் என் பொண்ணு போகணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. சரிப்பா. சரிங்க ஆட்டோக்காரரே, நாங்க விசாரிச்சு போய்க்கிறோம். போயிட்டு வரமா? ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஆட்டோக்காரரே, எவ்வளவு ஆச்சு? ஒரு 100 ரூபா கொடுங்கம்மா. கலை, பணத்தை கொடு. யார் இவங்க? என்னங்கம்மா? இந்தாப்பா. என்கிட்ட சில்லற இல்லையம்மா. என்கிட்டயும் இல்லைங்க. ஒரு நிமிஷம் இருங்க, பாக்குறேன். இவங்கள பார்த்தா ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி கிளம்பி வந்திருக்காங்க. ஒருவேளை அபி பர்த்டேக்கு வந்திருப்பாங்களோ? அப்போ சஞ்சீவ் சொன்ன ஆளுங்க இவங்க தானா? இவங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் கேக் வெட்டாம வெயிட் பண்றாங்களா? என்னன்னு கிட்ட போய் தெரிஞ்சுப்போம். கலை, அபி தன்னோட பிறந்த நாளுக்கு பாப்பா ஆசிரமத்துல இருந்து வந்ததை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆமாம்மா. இந்தாங்கம்மா. தேங்க்ஸ். சரிங்கம்மா. சரிங்கம்மா. இந்த கலை. கலை, வா, யார்கிட்டயாவது அபி வீட்டை விசாரிச்சுக்கிட்டு போலாம். அபி வீட்டுக்கு தான் போறீங்களா? ஓகே. இத உடனே ஸ்ரீஜா மேடம் கிட்ட சொல்லணும். அங்க எல்லாரும் கேக்க வெட்டாம காத்துக்கிட்டு இருப்பாங்க. சரிங்கம்மா, போலாம்.
மேடம், சஞ்சீவ் சொன்ன ஆளுங்க வந்துட்டாங்க மேடம். ஆட்டோல இருந்து இறங்கி அபி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. வந்துட்டாங்களா? யார் அவங்க? யாருன்னு தெரியல மேடம். வயசான ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு கையில ஒரு கை குழந்தை இருக்கு. குழந்தையா? யாரு குழந்தையா இருக்கும்? ஹபி பர்த்டேக்கு ஒரு குழந்தை வந்திருக்குன்னா அது கண்டிப்பா ஹபியோட குழந்தையா தான் இருக்கும். ஐயோ, ஆனா அது தான் குழந்தைன்னு அபிக்கு தெரியாது. ஆனா அது சஞ்சீவ்க்கு தெரியுமே. சஞ்சீவ் அவன் குழந்தைய பார்த்துட்டா சஞ்சீவ் அபி கிட்ட போய் சொல்லிடுவானே. அப்புறம் அபி, சஞ்சீவ் குழந்தை எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துருவாங்களே. இது மட்டும் நடக்கவே கூடாது. இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது. அந்த குழந்தைய மட்டும் சஞ்சீவ் பாத்துடவே கூடாது. எதுக்கு மேடம்? கேள்வி எல்லாம் கேட்காத, நான் சொல்றத மட்டும் செய். ஓகே மேடம். என்னாச்சு ஸ்ரீஜா? ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கே? அபியோட குழந்தை இப்ப அபி வீட்டுக்கு போயிருக்கா. என்னடி சொல்ற? அபி குழந்தை அபி வீட்டுக்கே போயிடுச்சா? அப்ப என்ன, நம்ம திரும்பவும் தோத்துட்டோமா? ஏய் ஏய், அப்படி மட்டும் சொல்லாத. அந்த அபியை நான் ஜெயிக்காம விட மாட்டேன். இன்னைக்கு பலி விழுந்தே ஆகணும். யாருக்கிட்ட அபி வீட்டை பத்தி விசாரிக்கிறது? அங்க ஒரு அம்மா வராங்க, அவங்க கிட்ட விசாரிக்கலாம். சரி சரி. அபி வீட்டுக்கு போறாங்களோ? இப்ப ஏதாவது பண்ணி சஞ்சீவ் அந்த குழந்தைய பார்க்க விடாம பண்ணணும். இப்ப என்ன பண்றது? அம்மா. என்னங்கம்மா? இங்க அபின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குது. உங்களுக்கு தெரியுமா? அவங்க எங்க காம்பவுண்ட்ல தான் இருக்காங்க. வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். சரி வா. இப்படி பண்ணாதான் சஞ்சீவ் குழந்தைய பார்க்க மாட்டாரு. இவங்க அபிய பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம வேலையை முடிக்கணும். என்ன ஜான்சி மேடம் போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க? இப்ப என்ன பண்றது? மங்க முடிச்சதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சப்போஸ் நான் போன் எடுக்கலனா சஞ்சீவன் ஒருத்தர் நம்பர் தரேன், அவருக்கு கால் பண்ணுங்க டாக்டர். ஓகே மேடம். ஜான்சி மேடம் கொடுத்த சஞ்சீவ் நம்பருக்கு கால் பண்ணலாம். இப்பவே கால் பண்றேன். தம்பி, பிறந்தநாள் விழா ஏற்பாடெல்லாம் ரொம்ப அருமையா சிறப்பா பண்ணிருக்கீங்க. இது புது நம்பரா இருக்கு. அபி, ஒரு நிமிஷம், ஒரு ஃபோன் வருது, பேசிட்டு வந்துடுறேன். அபி வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு, வாங்க. ஹலோ, நீங்க சஞ்சீவா? ஆமாங்க, நீங்க? நான் கேஜி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் அமுதா பேசுறேன். இன்ஸ்பெக்டர் ஜான்சி தான் உங்க நம்பர் எனக்கு கொடுத்தாங்க. சொல்லுங்க டாக்டர். மங்கா கண் முழிச்சிட்டாங்க சஞ்சீவ்.
என்ன டாக்டர் சொல்றீங்க? மங்கா கண்ணு முடிச்சிட்டாங்களா? ஆமா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண் முழிச்சாங்க. அப்புறம் சஞ்சீவ், அதுதான் அபி வீடு. கலை, அபி அங்க இருக்கா பாரு. ஆமாம்மா. மங்கா கண்ணு முடிச்சிட்டாங்கன்னு நீங்க சொன்னதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். பாப்பா வா. என்னடா கேக் பாக்குறியா? பாப்பா, இன்னைக்கு நான் உன்னை பாப்பேன் நானு ஏக்கத்துல இருந்தேன். இப்ப பாத்துட்டேன். அபி, என்னத்த? இது யாரோட குழந்தைமா? மங்கா கண்ணு முடிச்சிட்டா. இனி என் குழந்தை எனக்கு கிடைச்சிரும். சஞ்சீவ், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன டாக்டர்? பாப்பா யாரு என்னங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டா மங்கா சொன்ன மாதிரி பாப்பா உயிருக்கு தான் ஆபத்தாயிடும். அதனால பாப்பாவை பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன அபி யோசிக்கிற? இது யாரோட குழந்தை? அபி, சீதா கேக்குறல்ல, சொல்லுமா, யாரோட குழந்தை? குழந்தை யாருதுன்னு கேட்டேன். அதுக்கேம்மா இவ்ளோ யோசிக்கிற? அது வந்து அத்தை, அது வந்து இவ அபியோட குழந்தைதான். என்ன சொல்றீங்க? அபியோட குழந்தையா? அது அபியோட குழந்தை மாதிரின்னு சுமதி அம்மா சொல்றாங்க. ஆமா ஆமா. ஏமா அப்படி சொல்றீங்க? இல்ல, அபிதான் எங்க ஆசிரமத்துக்கு வந்து ஒரு பெத்த தாய் தான் புள்ளைய பாத்துக்கிற மாதிரி பாப்பாவை பாத்துக்குவா, தாய்ப்பால் கொடுப்பா. அதனாலதான் அப்படி சொன்னேன். அபி பாவம், தான் குழந்தைய இழந்துட்டு யார் யாரு குழந்தையோ தான் குழந்தை மாதிரி நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறா. பாப்பாவை பத்தி மங்காக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தால எதையுமே யார்கிட்டயுமே என்னால சொல்ல முடியல அத்தை. என்ன மன்னிச்சிருங்க. அபி, நீ ரொம்ப பாவம் அபி. அபி, இவங்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலையே. பாப்பாவை பார்த்த சந்தோஷத்துல மறந்துட்டேன் மாமா. இவங்க சுமதி அம்மா. வணக்கங்க. அது கலை. வணக்கம். நான் மன நிம்மதிக்காக அடிக்கடி ஒரு ஆசிரமத்துக்கு போவேன்னு சொல்லுவேன்ல, அந்த ஆசிரமம் சுமதி அம்மாவோட தான். உங்களை பத்தி அபி எங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்கா. அபி, சஞ்சீவ் தம்பி தான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க என்னையும் கலையும் வர சொல்லிச்சு.
நாங்க தான் பாப்பாவை எங்க கூட தூக்கிட்டு வந்தோம். நீ பாப்பாவை பார்த்தா சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும். ஓ, சஞ்சீவ் சொன்ன சர்ப்ரைஸ் ஆளு நீங்க தானா? சஞ்சீவ், இன்னைக்கு நீ என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நிறைய பண்ணிருக்க. ஆனா நான் மங்காக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தினால பாப்பா பத்தி உன்கிட்ட கூட சொல்ல முடியாத ஒரு பாவி ஆயிட்டேன். சுமதி அம்மா, அபி இந்த பாப்பாவை அம்மா மாதிரி பாத்துக்கிறா. சரி, இந்த பாப்பாவோட உண்மையான அம்மா யாருமா? அது வந்து குழந்தை யாரோடதா இருந்தா என்ன, இப்போதைக்கு இவ ஏன் குழந்தை. கேக் வெட்டலாமா? அதுவும் சரிதான், டைம் ஆயிடுச்சு, கேக்க வெட்டுவோம். சஞ்சீவ், இவ்வளவு நேரம் போன்ல பேசிட்டு இருப்ப, வா அபிக்கு கேக் வெட்டலாம்ப்பா. தோ வரேன்ப்பா. மிஸ்டர் சஞ்சீவ், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். உங்களால இப்போ உடனே ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி வர முடியுமா? ஷியோர் டாக்டர், ஒரு 10 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். ஓகே. டாக்டர் ஹாஸ்பிட்டல் வர சொல்றாங்க. இப்ப அபி கிட்ட என்ன காரணம் சொல்றது? சஞ்சீவ் வந்து பாப்பாவை பத்தி கேட்டா என்ன சொல்லி சமாளிக்கிறது? அபி, சொல்லு கலை. குழந்தை என்கிட்ட கொடுங்க, குழந்தைய நான் வச்சுக்கிறேன். இந்தா. வணக்கம்மா, வாங்க சஞ்சீவ் தம்பி. வாங்கம்மா. கரெக்டா வந்துட்டீங்கல்ல? சாரி தம்பி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா, அதனால வந்தேன். அபி கேக் வெட்டிடலாமா? சரி சஞ்சீவ். குழந்தைய அப்புறமா கொஞ்சிக்கலாம். முதல்ல என் மருமக அபி கேக் வெட்டணும். எல்லாரும் இங்க வாங்க. குழந்தையா? யாருது? ஆமா தம்பி, எங்க ஆசிரமத்து குழந்தை. நீங்க எங்க பாப்பாவை பார்த்தது இல்லைல்ல? அபி பிறந்த நாள் சந்தோஷத்துல நான் கூட பாப்பாவை பார்க்கவே இல்ல. எனக்கும் சஞ்சீவுக்கும் பாப்பாவை காட்டுங்க. என்னது? என்ன கரண்ட் கட் ஆயிடுச்சு? என்ன திடீர்னு இப்படி கரண்ட் கட் ஆயி போச்சு? பாப்பா முகத்தை நல்லா பாக்குறதுக்குள்ள கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஒரு வழியா ஃபியூஸ் கேரியரை புடுங்கியாச்சு. இனிமேல் சஞ்சீவால குழந்தைய பார்க்க முடியாது. என்னங்க இது? கேக் வெட்ட போகும்போது அபசகுன மாதிரி கரண்ட் இப்படி கட் ஆகி போச்சே. என் மருமக அபிராமி அவளுடைய பிறந்த நாளைக்கு சகுனலா பார்க்க தேவையில்ல. எல்லாத்துக்கும் அந்த ஆண்டவன் ஒரு காரணம் வச்சிருப்பான். கரண்ட் போனது கூட ஒரு நல்லதுக்காகத்தான் இருக்கும். நீங்க சொல்றதும் சரிதான். நாம கரண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வேண்டாம், கரண்ட் எப்ப வருமோ யாருக்கு தெரியும்?
நல்ல விஷயத்தை ஏன் தள்ளி போடணும்? ஒரு கேண்டில ஏத்தி வச்சு பர்த்டே கொண்டாடிடலாம். சரி, நான் போய் மெழுகுவத்தி எடுத்துட்டு வந்துடுறேன். போய் எடுத்துட்டு வாமா.